லாஸ்ட் ஒரு 2, 3 நாளாவே பாப்பா பீச்சுக்கு போணும். அங்க இருக்கிற ஸ்லைட்லலாம் விளையாடணும்னு கேட்டுட்டு இருந்தா. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நாங்க வீக்கெண்ட்ல போலான்னு சொல்லி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு காலையிலே ஸ்கூல் போறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி கொஞ்சம் அழுகுற மாதிரியே ஆயிட்டா. நீங்க பீச்சுக்கு என்ன கூட்டு போவீங்களா? இல்லையான்னு. அதனால இனிமேயும் டிலே பண்ண வேணாம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் அப்படியே டைரக்ட்டா பீச் கூட்டிட்டு போயிடலான்னு நாங்க வீட்லருந்து கிளம்புறப்பவே அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நேரா ஸ்கூலுக்கு போயிட்டோம். இன்னைக்கு பீச்சுக்கு போறோனோன ரொம்ப ஜாலியாயிட்டா. ஃபர்ஸ்ட்டு பீச் ரோட்ல கார நிப்பாட்டிட்டு அங்க ஜெல்லி ஃபிஷ் குட்டி, குட்டி ஃபிஷ் எல்லாம் போகும். அதெல்லாம் அவளுக்கு காமிச்சேன். கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு அப்புறமா பார்க்குக்கு கூட்டு போனோம். இங்க விளையாடுற கேம் 1, 2 தான் நல்லா இருந்தது. ஸ்லைட் எல்லாம் டேமேஜ் ஆயிருந்தது. அதனால பாப்பா எதுல விளையாடணும்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறமா நாங்க மால்ல இருக்கிற ப்ளே ஏரியாக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அங்க ப்ளே ஹவுஸ் இருக்கு. அங்க வந்து ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்தேன்ல, என் தங்கச்சி அவங்க ஃபேமிலியோட கனடால இருந்து இப்ப தூத்துக்குடிக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னு. இங்க அவங்க ஹஸ்பண்ட் இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலான்னு லாஸ்ட் ஒரு 2 3 மந்த்ஸா அந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கடையோட பேரு தோசா டிலைட். நாங்க நைட் டின்னர் இங்க தான் சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்க தோசைல நெறைய வெரைட்டி இருக்கு. மைசூர் மசாலா தோசை, நெறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வெஜ் தோசை, பிரண்ட பொடி தோசை, பூண்டு பொடி தோசை, முருங்க பொடி தோசை, கீ ரோஸ்ட், இன்னும் கிட்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி சாக்லேட் தோசை, ஸ்ட்ராபெர்ரி தோசைலாம் இருக்கு. பெங்களூர் ஃபேமஸ் தட்டு இட்லியும் இங்க இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில வேற எங்கேயும் சாப்பிட்டதில்ல. நல்லா சாஃப்ட்டா அது மேல பொடியெல்லாம் போட்டு குடுத்தாங்க. சூப்பரா இருந்தது டேஸ்ட்டு. கடை பார்த்தீங்கன்னா, விவிடி சிக்னல்ல இருந்து பிரைன் நகர் போவோம்ல, அந்த ரோட்ல லெஃப்ட் சைட்ல அதுவும் ஸ்டார்ட்டிங்லயே வந்துரும். நீங்க தூத்துக்குடியில இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.